பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திருத்தோல் மணிவண்ணா உன் செவடி திரு காப்பு. ஸ்பார்க்கிங் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். இவ்வலைப்பதிவில் திவ்ய தேசம் 108 திருத்தலங்களில் 14வது திருத்தலமான திருநறையூர் வஞ்சுளவள்ளி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பற்றி நாம் காண்போம். கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோயில் என்ற இடத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு சுகந்தவனம், சுகந்ததலம் என்ற திருப்பெயர்களும் உண்டு. இத்தலத்தில் தாயார் பெருமாளை விட சற்று முன்புறம் நின்றவாறு உள்ளார். தாயார் கையில் கிளி, இடுப்பில் சாவிக்கொத்துடன் காட்சி தருகிறார். அனைத்தையும் அவரே நிர்வாகம் செய்கிறார். எனவே நாச்சியாருக்கு இவ்விடத்தில் முதல் மரியாதை. எனவே இத்திருத்தலம் நாச்சியார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. இத்தலத்திற்கு சுகந்தவனம், சுகந்ததலம் என்ற திருப்பெயர்களும் உண்டு. இக்கோயில் 100 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமை உடையது. திருமங்கையாழ்வார் அம்பரமும் பெருநிலனும் திசைகள் 8 என்று தொடங்கி வம்ப விழும் சண்பகத்தின் வாசமுண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர் மேல் வைகு செம்பியன் கோச்செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே என்று திருநறையூரில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அழகினை வர்ணிக்கிறார். இங்குள்ள சுவாமி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள். மூலவர் திருநறையூர் நம்பி வாசுதேவன். தலவிருட்சம் வில்வமரம், வகுளம். கோலம் நின்ற திருக்கோலம். தீர்த்தம் சங்கிருஷ்ணம், பிரத்யும்னம், அனிருத்தம், சாம்பதீர்த்தம். விமானம் ஹேம விமானம். கோவிலின் தனிச்சிறப்பு. தாயார் முதன்மைப்படுத்தப்படும் தலம். மாயவன் பக்தருக்கு மருமகனாய் அவர் வீட்டிலேயே தங்கிவிடுகிறார். அதன் வரலாறு காண்போம். ஆதியாகி அந்தமாகி அண்டம் நிறைந்தவனே, வேதியர் வணங்கிடும் விஷ்ணவே, விமலனே, ஓதியே முன்புகழ் ஓயாது பாடுவேன், சூதியாய் நீயும் சுடரொளி தருவாய். மகிழத்தில் கட்டிய மதுசூதன மகிழ்வே, மங்கையர் திலகமே, மக்களை காத்திட மேதாவி மகரிஷியின் திருமகளாய் மண்ணுலகில் அவதரித்தாய். நங்கையர் திலகமாய் நாச்சியாய் திருமகளாய் நாட்டினை ஆள வந்தாய். நம்பியின் நாயகியே நலம் தருவாய் காத்திடம்மா. திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமால் தன் மருமகனாகவும் மகாலட்சுமி தன் மகளாகவும் அடைய விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார். வஞ்சுளம் என்றால் மகிழம்பூ என்று பொருள். முனிவரின் தவத்தினில் மகிழ்ந்த லட்சுமி தேவி ஒரு பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் ஒரு வகுள மரத்தடியில் குழந்தையாக அவதரித்தார். பூக்கள் பறித்து கொண்டிருந்த மகரிஷி குழந்தை மகிழ மரத்தடியில் இருப்பதைக் கண்டு அதனை தன் மகளாக வளர்த்து வந்தார். அவர் தவம் செய்த மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதினால் வஞ்சுளவள்ளி என்று அழகாக பெயரிட்டு வளர்த்து வந்தார்.
மஞ்சுளவல்லி வளர்ந்து வந்ததும் அவளை மணந்து கொள்ள திருமால் பூலோகம் வந்தடைந்தார். மகாலட்சுமியினை திருமணம் செய்வதற்காக சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசைக்கும் ஒருவராக தேவியை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் மேதாவி முனிவரிடம் தாயார் வஞ்சுளவல்லி என்ற பெயரில் வளர்வதை கூறினார். இதனை கேட்ட மாலவன் கருடாழ்வாருடன் இத்திருத்தலம் வந்து மேதாவி முனிவரிடம் தேவியை பெண் கேட்டார். முனிவர் மகாவிஷ்ணுவிடம் தாங்கள் என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் எப்போதும் நீங்கள் என் பெண் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருப்பதாக கூறினால் அவளை மணமுடித்து தருகிறேன் என்று கூறினார். திருமாலும் சம்மதிக்க வஞ்சுளவல்லியை கருடாழ்வார் முன்னிலையில் மணமுடித்து தந்தார். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. திருமால் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதினால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று கூறுகிறார். அதனை ஏற்ற கருடாழ்வார் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். நாச்சியார் கோவில் கல்குருடன் திருவடியிலே சரணம். இங்கு பிராட்டியே முதன்மைப்படுத்தப்படுவதினால் நாச்சியார் கோயில் என்று இத்திருத்தலம் அழைக்கப்படுகிறது. இங்கு தாயாரை மையப்படுத்தியே கருவறையும் அமைக்கப்பட்டுள்ளது. கையில் கிளியுடன் தாயார் சற்று முன்னே நின்று காட்சியளிக்கிறார். பெருமாள் சற்று பின்னே 2 கரங்களுடன் காட்சி தருகிறார். இங்கு நாச்சியார் அனைத்துலகையும் காத்து ரட்சிப்பதால் இடுப்பில் சாவிக்கொத்துடன் காட்சி தருகிறார். வீதியுலா வரும்போது கல் கருடனில் பெருமாளும் அன்னவாகனத்தில் வஞ்சுளவல்லி நாச்சியாரும் எழுந்தருளுவார்கள். இங்கு தாயார் முதலில் செல்ல பெருமாள் பின்னே செல்வார். இங்கு தாயாருக்குத்தான் முதல் மரியாதை, அபிஷேகமும் தாயாருக்குத்தான். தாயாரை திருமணம் செய்ய உதவிய கல் கருடனின் சிறப்புகளை கருடாழ்வாரை பற்றி அடுத்த வலைப்பதிவில் நாம் காண்போம். நாராயண 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 நாராயண.